உள்ள எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க. தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி பணி உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. முதற்கட்டமாக சிவி முடிச்சவங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த ஒரு வீடியோல ஒரு முழுமையான தகவலை நம்ம இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு அப்டேட் அசிஸ்டன்ட் ப்ரொபோஷன் டிஆர்பி பணி மூப்பு பாதிப்பு நிறைய பேர்த்துக்கு வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொபோஷர்ல செட்டு பிஹெச்டி கம்ப்ளீட்டட் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டை நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இதை நான் ஆசிரியர் தேர்வு வாரியத்திட்ட எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. தேர்வு வாரியமும் இன்னும் சரிவர பதில்களை கொடுக்கல அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்எலிஜிபிள் லிஸ்டர்ஸ் எல்லாமே தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு. ஸோ இந்த டஸ் நாட் ப்ராசஸ் த ரெஸ்டிபியூட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஒரு சிலரை இன்எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து இந்த கேட்டகரிக்காக நாங்கள் இன்எலிஜிபிள் பண்ணியிருக்கோம். டஸ் நாட் ப்ராசஸ் ரிக்வெஸ்டட் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி டிகிரி நாட் ரெகுலர் மோட் செட் குவாலிஃபைட் ஒன்லி ஜியோகிரபி பிஹெச்டி டிகிரி நாட் ரெகுலர் மோட் பிஹெச்டி டிகிரி நாட் ரெகுலர் மோட். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஆகலை அப்படின்ட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல இவர்களுடைய பெயர்கள் இருக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இதை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. 5 டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ மெரைன் பயாலஜி, வெல்ஃபேர் பயாலஜி, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், ஹியூமன் ரைட்டு, ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதவி பேராசிரியர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே குறிப்பு முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணை ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களில் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கான தேர்வு முறைகள் குறித்து அரசாணை வெளியிடப்பட்டது. மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் இன்ன பிறவடைய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களில் எழுத்து தேர்வு, போட்டித் தேர்வு, நேர்காணல் மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பித்த பாடத்தில் அல்லது தொடர்புடைய துறையில் வேறு பாடத்தில் முதுகலை பட்டம் மற்றும் முனைவர் பட்டத்தினை சில பணி நாடவர்கள் சமர்ப்பித்திருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பொறுத்தவரை தெரிவு முகமையாக மட்டுமே செயல்பட்டு வருகிறது. பணி நாடவர்கள் சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ்களின் இணைப்பாடம் ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் அண்ட் ரிவலன்ஸ் வாரியத்தில் எதுவும் இல்லாததால் இந்த பணி நாடவர்கள் சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ்களின் இணைப்பாடம் பயன்பாட்டுத்துறை கல்வி ஆணையர் முடிவு செய்து நியமன ஆணை வழங்கும் பணியாளர்கள் தற்காலிக தெரியப்பட்டியல்ல வந்திருக்காங்க. ஒரு அப்டேட்டை கொடுத்து இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக தெரியப்பட்டியல்ல இவங்க எல்லாத்தையுமே இந்த பீப்புள்ஸ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் கொடுத்திருக்காங்க. இவ் அரசாணையின் குறிப்பிட்ட உதவி பேராசிரியர்கள் பணி தெரிவானது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தொடரப்பட்ட நீதிபதி ஆணையங்கள் முறையீட்டு வழக்கு எண்கள் இதை அடிப்படையில வச்சு இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் கொடுத்திருக்காங்க, ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துல அடுத்த தகவலாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்றதுதான் டிஆர்பி வெளியிட்ட அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல அடுத்து டெட்ல ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கிருக்காங்க. அனைவருக்குமே ஈக்குவலண்டா டெட்ல ஃபெயில் ஆன அனைவருக்குமே பாஸ் என்ற அறிவிப்பை கொண்டு வரத்துக்கு போறாங்க. ஸோ அதற்குண்டான அப்டேட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் விரைவில் வழங்க இருக்கு. 7499 பணியிடங்களுக்கு உண்டான அரசாணையை வெளியிட போறாங்க. யூஜிடிஆர்பியுடைய நோட்டிபிகேஷனும் நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.